அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். அரசு நிகழ்ச்சிகளில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படுகிறது. இதனை எதிர்த்து வழக்கு தொடர தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முதலாவதாக இசைக்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அப்போது தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக கூறி கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கும் மரபை மீட்டெடுக்க உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். வந்தே மாதரம் பாடலை பாடிய பிறகு அரசு நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்தே மாதரம் பாடல் முதலாவதாக இசைக்கப்படும் நிலையில் தற்போது உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, யாரால் இந்த வழக்கு தொடரப்பட்டது? வழக்கின் பின்னணி தமிழகத்தில் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. தமிழகத்தில் அந்த பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரமும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட்டது. 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இது தமிழகத்தில் பல்வேறு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிக்கான தமிழ்தாய் வாழ்த்து பாடலை துவங்கும்படி மீண்டும் அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் 1891ஆம் ஆண்டு தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடியே தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய கீதம் பாடப்பட்டு நிறைவு செய்யப்படுவது மரபாக இருந்து வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் தற்போது வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே கடைசியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது என்றும் பல தலைமுறைகளாக தமிழக அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய பிறகே துவங்கப்பட்டு வந்துள்ளதாகவும் எனவே தற்போது வந்தே மாதரத்துக்கு எதிராகவோ தேசிய கீதத்துக்கு எதிராகவோ இந்த வழக்கை தாங்கள் தொடரவில்லை என்றும் தெரிவித்துள்ள அவர்கள் எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு அது உரிய உத்தரவு அரசுக்கு பிறப்பிக்குமாறு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் சுற்றறிக்கை தமிழகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற நிலையில் இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதனையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்று மத்திய அரசு சுற்றறிக்கை எதிர்த்து வழக்கு தொடர தனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதித்தனர். அதே வேளையில் இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர்வதற்கும் அனுமதி அளித்துள்ளனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.